வாய்ஸ் ஆஃப் தமிழ் 24. இந்திய திரையுலகில் மிகப்பெரிய அதிர்ச்சியாக அமைந்திருக்கிறது ஏ.ஆர். ரகுமான் சாய்ரா பானுவின் பிரிவு. 29 வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்து 3 பிள்ளைகள் இருக்கும் சூழலில் அவர்களது பிரிவு பலரையும் சோகத்தில் தள்ளியிருக்கிறது. இருவரின் பிரிவுக்கும் காரணங்களாக பல யூகங்கள் சொல்லப்படுகின்றன. ஆனால் இருவருமே தங்களது தனியுரிமைக்கு மதிப்பு கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் இந்த விவாகரத்திலும் தனுஷை பந்தாட தொடங்கியிருக்கிறார்கள் நெட்டிசன்ஸ். தமிழ் திரையுலகில் சமீப காலமாக பிரபலங்களின் விவாகரத்து அதிகரித்திருக்கிறது. தனுஷ் ஐஸ்வர்யா பிரிந்தாலும் மீண்டும் சேரப்போவதாக கூறப்படுகிறது. அவர்களை தொடர்ந்து ஜிவி பிரகாஷ், சைந்தவி, இமான், மோனிகா, ஜெயம் ரவி, ஆர்த்தி என அந்த லிஸ்ட் நீண்டு கொண்டே செல்கிறது. தொடர்ந்து இப்படி பிரபலங்கள் விவாகரத்து பெற்று வருவதால் ரசிகர்கள் உச்சக்கட்ட அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். சூழல் இப்படி இருக்க அந்த லிஸ்டில் ஏ.ஆர். ரகுமானும் சேர்ந்திருக்கிறார். உலக அளவில் ஃபேமஸான இசையமைப்பாளராக வலம் வரும் ரகுமான் கடந்த 1995ஆம் ஆண்டு சாய்ரா பானுவை திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு 2 மகள்களும் 1 மகனும் இருக்கிறார்கள். 2 பேரும் புரிதலோடும் காதலோடும் தங்களது வாழ்க்கையை அருமையாக நகர்த்தி வந்தார்கள். மேலும் அவர்கள் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் போது அவர்களுக்குள் இருந்த கெமிஸ்ட்ரியும் ரசிகர்களை ரசிக்க வைத்தது. சூழல் இப்படி இருக்க யாரும் எதிர்பார்க்காத வகையில் அவர்கள் பிரிவதாக அறிவித்திருக்கிறார்கள். முதலில் சாய்ரா பானு இப்படி அறிவிப்பை வெளியிட்டதால் ஏ.ஆர். ரகுமானின் பதில் என்னவாக இருக்கும் என்ற கேள்வி எழுந்திருந்தது. அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் 30வது வருட திருமண வாழ்க்கையை பூர்த்தி செய்வோம் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் எங்கள் எண்ணங்களே எதிர்பார்க்காத ஒரு முடிவு கிடைத்திருக்கிறது. உடைந்த இதயங்களின் வழியை காண்கையில் கடவுளின் சிம்மாசனமும் நடுங்கும். நாங்கள் அர்த்தத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று குறிப்பிட்டிருந்தார். ரகுமானும் தன்னுடைய திருமண வாழ்வின் முறிவு பற்றி உறுதி செய்துவிட்டதால் அவரது ரசிகர்கள் சோகமடைந்திருக்கின்றனர். இது ஒரு பக்கம் இருக்க இந்த விவாகரத்து விவகாரத்திலும் தனுஷை ரவுண்டு கட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் நெட்டிசன்ஸ். அதாவது ஏ.ஆர். ரகுமான் கடைசியாக இசையமைத்தது தனுஷின் ராயன் படம்தான். ஏற்கனவே ஜிவி பிரகாஷ், சைந்தவி, ஜெயம் ரவி, ஆர்த்தி, ஏ.எல். விஜய், அமலாபால் ஜோடிகளின் விவாகரத்தில் தனுஷின் பெயர் பலமாகவே அடிபட்டது. அது மட்டுமின்றி விக்னேஷ் சிவன், நயன்தாரா விவகாரத்தில் கூட அவர்கள் ஒற்றுமையாக இருப்பது பிடிக்கவில்லை. அதனால் தான் அவர் ஆவணப்பட விஷயத்தில் பிரச்சனை செய்தார் என்று மேம்ஸ்கள் பறந்தன. சூழல் இப்படி இருக்க ரகுமான் கடைசியாக தனுஷ் படத்துக்கு இசையமைத்ததால் தான் அவரது திருமண வாழ்க்கையில் புயல் அடித்திருக்கிறது. தனுஷுக்கு என்ன ராசியோ என்று பலரும் கிண்டலாக கமெண்ட் செய்து வருகிறார்கள். அதே சமயம் இப்படி பேசுவது எல்லாம் வன்மத்தின் உச்சம்தான். மற்றவர்களின் விவாகரத்துக்கும் தனுஷுக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லை என்று அவரது ரசிகர்களும் பதிலடி கொடுத்து வருகிறார்கள். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழ் 24. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.